பசுமை பாதுகாப்பை வலியுறுத்தி திருச்சியில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய மனித ஆலமரத்திற்கு லிம்கா விருது கிடைத்தது. திருச்சி மாத்தூரில் உள்ள பாரதிதாசன் கல்விக் குழுமத்தின் கீழ் பல கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. உலக சுற்றுச்சூழல் வாரத்தை முன்னிட்டு இந்த கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் பிரம்மாண்டமான மனித ஆலமரத்தை உருவாக்கினர். பசுமையை பேணி காப்பதற்காக கைகளில் மரக்கன்றுகளுடன் நின்று மாணவர்கள் அமைத்த மனித ஆலமரம் லிம்கா சாதனையில் இடம்பெற்றது. அக்டோபர் 1 வீக் என்விரான்மெண்டல் டேங்கிறதுனால நாங்க பீப்புளுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். அதாவது பொல்யூஷன் குறைக்கணும், குளோபல் வார்மிங் பிரிவென்ட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நாங்க நிறைய சாம்பிளிங்ஸ் கையில வச்சு ஒரு பெரிய பேனியன் ட்ரீ ஃபார்ம் பண்ணோம். பேனியன் ட்ரீ ஃபார்ம் பண்ணதுக்கு பேசிக் காரணம் நம்ம இந்தியாவோட நேஷனல் ட்ரீ பேனியன் ட்ரீங்கிறதுனால இது மூலமா ஒரு அவேர்னஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிரியேட் பண்ணோம். சாதனை நிகழ்ச்சிக்காக மாணவர்கள் கையில் வைத்திருந்த மரக்கன்றுகள் கல்வி குழும வளாகத்தில் நட்டு வைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் என்று ஒருங்கிணைப்பாளர் ஜெயபாரத் தெரிவித்தார். இந்த 4202 பேருக்கு ஒரு கண்ணுன்னு கொடுத்துருக்கோம் நாங்க. ஸோ இந்த 4202 கண்ணை அந்த பசங்களே நட்டு அவங்களே அது வளர்ற வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த 4 வருஷம் வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து வர யங்கர் ஜெனரேஷன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிடுவாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஒரே தீம். இதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குளோபல் வார்மிங்கை குறைக்க பார்க்குறோம். இதனால மற்றவங்களும் எங்களை பார்த்துட்டு மற்றபடி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். மாணவர்கள் உருவாக்கிய ஆலமரத்திற்கு கிடைத்த லிம்கா விருதை கல்வி குழும தலைவர் ராமன் பெற்றுக் கொண்டார்.